வணக்கம். வேந்தன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடைபெறும் நடப்பு நிகழ்வுகளுக்கான முதல் வகுப்பு. நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா ஸ்கீம்ஸுக்கு போயிட வேண்டாம். மத்திய மாநில அரசுகளினுடைய நிர்வாக நடவடிக்கைகள்ல இருந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அடுத்தது அப்படியே படிப்படியா திட்டங்களுக்கு போய்க்கலாம். அதன்படி தமிழ்நாடு மற்றும் இந்தியாவினுடைய பொருளாதார இன்றைய நிலை, இன்றைய சூழல், அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல தமிழ்நாட்டில இருந்து பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலை, ஜிஎஸ்டிபி என்று சொல்லக்கூடிய மாநிலத்தினுடைய மொத்த வருவாய், அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். ஓகே, இந்த ஜிஎஸ்டிபியை பார்க்குறப்ப 3 விதமான டேர்ம் இருக்குது. முதல்ல ஜிஎஸ்டிபி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம கணக்கிடுறது 2024-25 பார்த்துக்குவோம். ஏன்னா 2024-25 அப்படின்றது அந்த டெனியூர் முடிஞ்சு, அந்த ஜிஎஸ்டிக்கான டைம் பீரியட் மொத்தமா முடிஞ்சுது. அப்ப அதனுடைய மதிப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் சரியான மதிப்பு அப்படிங்கிறது. அடுத்து 2025-26 அப்படின்றது மாற்றி அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இன்றைய சூழ்நிலையில 2025 26 வரைக்கும் எவ்வளவு ஜிடிபி நடந்தது, எவ்வளவு ஜிடிபி கிடைச்சதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இன்னும் பட்ஜெட் முழுமையாக தாக்கல் செய்யப்படல. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகுதான் அதனுடைய மொத்த மதிப்பு அறிவிக்கப்படும். அதே மாதிரி 2026-27 அப்படின்றது ஜிடிபி இவ்வளவு இருக்கும், மாநிலத்தினுடைய ஜிஎஸ்டிபியினுடைய மதிப்பு இவ்வளவு இருக்கும் அப்படின்னு வெளியிடப்பட்ட ஒரு உத்தேச மதிப்பு தான் 2026-27க்கானதான் கிடைக்கும். ஓகே, அப்ப 2024-25 அப்படின்றது சரியானது, 25-26ன்றது மாற்றி அமைக்கப்பட்டது, 26-27 அப்படின்றது உத்தேசமானது. அதன் அடிப்படையில 2024-25 ஜிஎஸ்டிபி மதிப்பு 31.15 லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடையது. அடுத்தது 25-26 35.67 லட்சம் கோடி. அதே மாதிரி உத்தேசமாக 2026-27 இவ்வளவு இருக்கும் சார் அப்படின்னு உத்தேசமாக வெளியிடப்பட்ட அளவு 40.61 லட்சம் கோடி. ஓகே, இதுதான் மாநிலத்தினுடைய இன்றைய நிலைமை. இந்த 40.61 லட்சம் கோடி வருமா அப்படின்றது நமக்கு எப்ப தெரியும்னா 2028-29 ஜிடிபி வெளியிடும் போதுதான் இந்த மதிப்பு நடந்திருக்குதா. 40.61 அதிகமும் ஆயிருக்கலாம், குறைஞ்சும் இருக்கலாம். இது 2028-29 பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது இது முழுமையாக நடந்ததா அப்படின்றது தெரியும். இதுதான் மாநிலத்தினுடைய மொத்த உள் மாநிலத்தினுடைய மொத்த வருவாய். ஓகே, அடுத்ததா இந்த ஜிஎஸ்டிபி ரேஞ்சில் இந்தியாவில் தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்குது. முதல் இடத்துல மகாராஷ்டிரா மாநிலம் இருக்குது. என்னன்னா அளவுல அவங்க முதலிடத்துல இருக்கிறாங்க, அந்த பண மதிப்புல அவங்க முதலிடத்துல இருக்கிறாங்க. ஓகே, அந்த பண மதிப்பு அதிகரிக்கும் விகிதம், அதனுடைய குரோத் ரேஞ்சில் தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டினுடைய குரோத் ரேஞ்சு கிட்டத்தட்ட 16% தமிழ்நாட்டினுடைய குரோத் ரேஞ்சு. ஆனா மகாராஷ்டிராவினுடைய அளவு 7% தான். அப்போ பண அளவுல மகாராஷ்டிரா முதலிடத்துல இருக்குது, தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்குது. ஆனால் வளர்ச்சி விகிதத்துல, ஜிஎஸ்டிபியினுடைய வளர்ச்சி விகிதத்துல தமிழ்நாடு 16%-உடன் முதலிடத்துல இருக்குது. ஓகே, இந்த 16 அப்படின்றதும் 2 மதிப்புகள். 11.19 அப்படின்றது ஒரு மதிப்பு. அது என்ன மதிப்புன்னா ரியல் ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்றோம். 16 அப்படின்றது நாமினல் ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ரியல் ஜிஎஸ்டிபிக்கும் நாமினல் ஜிஎஸ்டிபிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த ரியல் ஜிஎஸ்டிபி அப்படின்றது முழுமையான பண அளவு. இந்த நாமினல் ஜிஎஸ்டிபி அப்படின்றது பண அளவு பிளஸ் பணவீக்கத்தை உட்படுத்தியது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சென்ற ஆண்டு தக்காளியினுடைய விலை ஒரு டன் 1000 ரூபாயா இருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு டன் 1500 ரூபாயா மாறி இருக்கும். அப்போ ஒரு டன் உற்பத்தி தான் போன வருஷமும் நடந்திருக்குது, இந்த வருஷமும் நடந்திருக்குது. ஆனா அதே ஒரு டன் தக்காளி இந்த வருஷம் 1500 ரூபாய்க்கு விற்பனை ஆயிருந்திருக்குது. அப்போ உற்பத்தியினுடைய அளவு அதே தான், ஆனால் விலை மாறி இருக்குது. அப்போ ரியல் ஜிடிபியில இருந்து நாமினல் ஜிடிபி கன்வெர்ட் ஆகிறப்ப நம்ம அந்த நாமினல் ஜிடிபியில பண வீக்கத்தினுடைய அளவையும், எவ்வளவு காஸ்ட் அதிகமா இருக்குது அப்படின்ற அளவையும் சேர்த்துக்குவோம். அடுத்தது தமிழ்நாட்டினுடைய தலா வருமானம், ஒவ்வொரு தமிழ்நாட்டினுள்ள இருக்கிற ஒவ்வொரு மக்களினுடைய தலா வருமானம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 3.61 லட்சம் ஆண்டிற்கு. இந்த தலா வருமானத்தினுடைய அடிப்படையில தமிழ்நாடு மாநிலங்களினுடைய எண்ணிக்கையில 3ஆம் இடத்துல இருக்கிறோம். முதல் இடத்துல தலா வருமானத்துல தெலுங்கானா இருக்கிறாங்க,
ரெண்டாவது இடத்துல வந்து கர்நாடகா இருக்கிறாங்க, மூன்றாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டினுடைய தலா வருமானம் ஒவ்வொரு நபருக்கும் 3.61 லட்சம். ஓகே, இது வந்து ஆண்டு வருவாய், ஒரு தனிநபருடைய ஆண்டு வருவாயில நம்ம 3ஆம் இடத்துல இருக்கிறோம். அடுத்த செய்தி, தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபிக்கான டிஸ்ட்ரிபியூஷன், துறை ரீதியான விரிவாக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்பவுமே முதன்மை துறையில பணியாளர்கள் அதிகமா இருப்பாங்க. முதன்மை துறை அப்படின்றது வந்து வேளாண்மை துறை சொல்லுவோம், அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட். அதுல வந்து ஒர்க்கர்ஸ் அதிகமா இருப்பாங்க, அதுல ஈடுபட்டு இருக்கிற தொழிலாளர்கள் அதிகமா இருப்பாங்க. தமிழ்நாட்டுக்கா இருந்தாலும் இந்தியாவுக்கா இருந்தாலும் அதுதான். ஆனா அதனுடைய ஜிடிபியினுடைய அளவு குறைவா இருக்கும். தமிழ்நாட்டுக்கும் அதே தான், இந்தியாவிற்கும் அதே தான். பொதுமக்கள் வேலை செய்யற மக்கள் அதிகம், ஆனா வருவாய் வந்து குறைவா இருக்கும். அந்த அடிப்படையில முதன்மை துறையிலிருந்து கிடைக்கும் வருவாயின் சதவீதம் 13%. இரண்டாம் நிலைத்துறை, தொழில்துறை என்று சொல்லக்கூடிய இரண்டாம் நிலை துறையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஜிஎஸ்டிபியினுடைய சதவீதம் 33%. அடுத்தது மூன்றாம் நிலைத்துறை என்று சொல்லக்கூடிய சர்வீஸ் செக்டார், நம்மளுடைய ஐடி டிபார்ட்மெண்ட் growth வந்து, ஐடி செக்டார் growth வந்து ரொம்ப அதிகம். வேகமான ஐடி துறை வளர்ச்சி வந்து தமிழ்நாடு இந்தியா ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால எப்போதுமே ஐடி பணியாளர்கள் 17-18% இருந்தாலும் ஐடியிலிருந்து கிடைக்கக்கூடிய ரெவன்யூ, ஐடியிலிருந்து கிடைக்கக்கூடிய வருவாய் அப்படின்றது அதிகமா இருக்கும். ஜிஎஸ்டிபியில் ஐடியினுடைய கான்ட்ரிபியூஷன், மூன்றாம் சேவைத்துறையினுடைய கான்ட்ரிபியூஷன் 54%. ஓகே, இப்ப தமிழ்நாட்டினுடைய இந்த டேட்டாவெல்லாம் வந்து எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னா பொதுவா பட்ஜெட்ல இருந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஆர்பிஐ வெளியிடக்கூடிய மாநிலங்களுக்கான ஆண்டு அட்டவணையில இது எல்லா டேட்டாவும் வந்து தெளிவா கிடைக்கும். வேணும்னா நம்ம அங்கிருந்தும் எடுத்துக்கலாம், பட்ஜெட்ல இருந்தும் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்ததா நம்ம பாக்குறது தமிழ்நாடு அரசினுடைய வருவாய், கவர்மெண்ட்னுடைய ரெவன்யூ எவ்வளவு இருக்குது அப்படின்றத பாக்குறோம். இதை வந்து சதவீதத்தின் அடிப்படையிலையும் பார்த்துக்கணும், அதே மாதிரி பண மதிப்பு அடிப்படையிலையும் பார்த்துக்கணும். நம்ம சொல்ற மதிப்பு வந்து 2026-27 வெளியிடப்பட்ட உத்தேச மதிப்பை வந்து நம்ம சொல்றோம். இப்போதைக்கு அதை எடுத்துக்கலாம், அடுத்ததாக பட்ஜெட் வர்றப்ப இந்த மதிப்பு அந்த மதிப்பா வந்து நம்ம மாத்திக்கலாம். அதன் அடிப்படையில முதல்ல சதவீத அடிப்படையில பார்த்துக்கலாம். மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய், ஓன் ஸ்டேட் டாக்ஸ், அதுல இருந்து 44.5% கிடைக்கும். மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாயிலிருந்து 44.5%. இதே வரி அல்லாத வருவாய், இதுவும் மாநிலத்தினுடைய தான். மாநிலத்தினுடைய வரி அல்லாத வருவாயிலிருந்து 5.4% கிடைக்கும். ஓகே, அடுத்ததான் வந்து மூணாவதா மத்திய அரசினுடைய நிதி பகிர்வு அல்லது மத்திய அரசினுடைய வரி பகிர்வு, சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் ஷேர் மூலமாக நமக்கு 12% கிடைக்கும். எப்பவுமே வந்து நம்ம ஒரு ஜிஎஸ்டி டாக்ஸ்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய ஷேர் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய ஷேர் இருக்கும், ரெண்டுமே ஷேர் இருக்கும். அதன் அடிப்படையில சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய வரி பகிர்வுல இருந்து நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 12% கிடைக்கும். இது இல்லாம அடுத்ததா வந்து முக்கியமானது கிராண்ட்ஸ், மானியங்கள் என்று சொல்லக்கூடியது, மத்திய அரசு வழங்கக்கூடிய மானியங்கள். இப்போ சமீபத்துல கூட மத்திய அரசு வந்து அவசர கால நிதியாக, பேரிடர் கால நிதியாக குறிப்பிட்ட அளவு நிதி வந்து தமிழ்நாடு அரசுக்காக கொடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து மத்திய அரசு குடிக்கக்கூடிய மானியங்களுடைய அளவு மூலமாக நமக்கு 4.8% கிடைக்குது. ஓகே, அந்த சதவீதத்தை மட்டும் நம்ம தெளிவா படிச்சுக்கணும். மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய் 44.5%, வரி அல்லாத வருவாய் மூலம் 5.4%, மத்திய அரசினுடைய வரி பகிர்வுல இருந்து 12%, மானியங்களாக 4.8%. ஓகே, இது சதவீதத்தின் அடிப்படையில. அடுத்தது வரியினுடைய பண மதிப்பு அடிப்படையில பார்த்தோம்னா மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய், ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவன்யூ 2.3 லட்சம் கோடியாக இருக்கும். எப்பவுமே அதுதான் அதிகமா இருக்கும், 2.3 லட்சம் கோடி. அடுத்தது மத்திய அரசினுடைய வரி பகிர்வு மூலமாக கிடைக்கக்கூடியது 62.5 ஆயிரம் கோடி. அடுத்தது மாநிலத்தினுடைய வரி அல்லாத வருவாய், நான் டாக்ஸ் ரெவன்யூ 28,000 கோடி. அடுத்தது மத்திய அரசு வழங்கக்கூடிய சப்சிடிஸ், மானியங்கள் அல்லது கிராண்ட்ஸ்ல இருந்து 25,000 கோடி. ஓகே, இது எல்லாம் இணைந்ததுதான் தமிழ்நாட்டினுடைய மாநில வருவாய். இது எல்லாமே இணைந்ததாக தான் நமக்கு கிடைக்குது. ஓகே, ஒரு இடத்துல இருந்து கிடைக்கல, முக்கியமா இது 4 இடத்துல இருந்து கிடைக்குது. ஓகே, இது 4ஐயும் இணைத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பிளஸ் கடன் வேல்யூ இருக்கும். 4ஐயும் இணைத்தால் கிடைக்கக்கூடிய வேல்யூ பிளஸ் கடன் ஈக்குவல் டு தான் அரசினுடைய செலவு. அப்படி இல்லைன்னா அரசினுடைய செலவு மைனஸ் மொத்த வருவாய் ஈக்குவல் டு அரசு வாங்கக்கூடிய கடன். ஏன்னா இது உத்தேசம் தான், மாநிலத்தினுடைய வருவாய் இவ்வளவு இருக்குன்னு உத்தேசமா வெளியிட்டுருவாங்க.
செலவு இவ்வளவு இருக்குன்னு உத்தேசமா வெளியிட்டுருவாங்க. அப்ப செலவிலிருந்து வருவாயை கழிக்கும் போது எவ்வளவு பணம் குறைவாக இருக்குதோ அதை மாநில அரசு கடன் வாங்கும். ஓகேங்களா? அதன்படி இந்த ஆண்டு உத்தேசிக்கப்பட்ட கடனின் அளவு 1.15 லட்சம் கோடி. இதுதான் அரசினுடைய வருவாய் ஆதாரங்கள், ரெவன்யூ சோர்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது ரெவன்யூல சப் கேட்டகரிஸ். நம்மளுடைய மாநில அரசினுடைய சொந்த வரி வருவாயின்னு சொன்னோம். அதுல உட்பிரிவு பாக்குறோம். சொந்த வரி வருவாய் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குன்னா சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 11% அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்குது. அந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநில அரசு தன்னுடைய சொந்த வரி வருவாயை 11% உயர்த்துவதற்காக திட்டமிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அதை எடுத்துக்கணும். இப்போ 11% growth இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கணும். அது எது மூலமாலாம் மாநில அரசு தன்னுடைய வரி வருவாயை, சொந்த வரி வருவாயை ஈட்டுறாங்க. ஓகே, முதல்ல கமர்ஷியல் டாக்ஸ். ஓகே, வணிக வரி என்று சொல்லக்கூடிய கமர்ஷியல் டாக்ஸ். பொதுவாகவே கமர்ஷியல் டாக்ஸ் தான் அதிகமா இருக்கும். தமிழ்நாடு அரசினுடைய கமர்ஷியல் டாக்ஸ் மதிப்பு 71%. அடுத்ததா ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். மாநில அரசனுடைய பட்டா வழங்கும் போது வழங்கக்கூடிய அந்த ஸ்டாம்ப் மற்றும் அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன், அது ரெண்டும் சேர்ந்து 14%. அடுத்தது ஸ்டேட் எக்ஸைஸ், ஆயத்தீர்வை வரி என்று சொல்லுவாங்க. ஸ்டேட் எக்ஸைஸ் அதை முழுமையாக நிர்ணயம் செய்வதும் வசூலிப்பதும் அதை பயன்படுத்துவதும் மாநில அரசு தான். மாநில அரசனுடைய ஆயத்தீர்வை வரி அப்படின்றது தமிழ்நாடு அரசால் நிர்ணயிக்கப்பட்டு தமிழ்நாடு அரசே விதித்து தமிழ்நாடு அரசே வசூலிச்சு பயன்படுத்தும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் மூலமாக வரக்கூடிய வருவாய், அதை மாநில அரசு தான் முழுமையா முடிவு பண்றாங்க. அப்போ அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இது மூலம் இந்த மாதிரி இருக்கிற வரி தான் ஆயத்தீர்வை வரின்னு சொல்றோம். அப்போ ஆயத்தீர்வை மூலமாக கிடைக்கக்கூடியது 6%. ஓகே, இது இல்லாம தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பொருளாதாரமாக பார்க்கக்கூடியது மோட்டார் வெஹிக்கிள் எக்ஸ்போர்ட். அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியது 6.5%. ஓகே, இப்போ மாநில அரசனுடைய சொந்த வரி வருவாயில நம்ம கமர்ஷியல் டாக்ஸ் மூலமாக 71%, ஸ்டாம்ப்ஸ் மூலமாக 14%, ஸ்டேட் எக்ஸைஸ் மூலமாக 6%, மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸ் மூலமாக 6.5% நம்ம பெறுறோம். ஓகே, இது எல்லாமே மாநில அரசனுடைய சொந்த வரி வருவாய். இப்போ வரி அல்லாத வருவாய், நான் டாக்ஸ் ரெவன்யூல நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது வட்டி பத்திரங்கள், இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட்னு சொல்லுவாங்க. பிளஸ் அரசு வழங்கக்கூடிய அரசு சேவைகளுக்கான கட்டணங்கள். இப்போ நம்ம இ சேவையில போடுறோம், இ சேவை மூலமாக ஒரு கட்டணம் அரசு வசூலிக்கிறாங்க. அடுத்தது பல்வேறு இடங்கள்ல நம்ம ஒரு பூங்காக்களுக்கு சொல்றோம், அங்க அரசு கட்டணம் வசூலிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி அரசு தன்னுடைய சேவைகளுக்காக வசூலிக்கக்கூடிய ஒரு கட்டணங்கள், இது ரெண்டும் தான் அரசினுடைய முக்கியமான வரி அல்லாத வருவாய், நான் டாக்ஸ் ரெவன்யூ என்று சொல்லக்கூடியது. அடுத்ததான் தமிழ்நாடு அரசினுடைய செலவினங்கள், என்னென்னலாம் செலவினங்கள் இருக்குன்னு பாக்குறோம். இப்ப நம்ம வருவாயில பார்த்தோம், மாநில அரசு தன்னுடைய சொந்த வரி வருவாயை 11% உயர்த்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி செலவு பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 7% அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருக்குது. அப்ப அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ரேஞ்சும் 7% அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஓகே, அரசினுடைய செலவுகள்ல மிக முக்கியமானது அரசு ஏற்கனவே வாங்கிய கடனுக்கான வட்டியாகவும் அந்த கடனை திரும்ப செலுத்துறதுக்காகவும் இன்ட்ரெஸ்ட் அண்ட் லோன் ரீபேமெண்ட், கடனுக்கான வட்டி மற்றும் கடனை திரும்ப செலுத்துதல், இது ரெண்டிற்காக மட்டும் தமிழ்நாடு அரசு 25% செலவு பண்றாங்க. ஓகே, இதுதான் முதன்மையான மதிப்பு. இது இல்லாம நம்ம பார்க்க வேண்டியது ஒரு 2 மதிப்புகள். அது என்னன்னா அரசினுடைய ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அரசினுடைய வருவாய் செலவு மற்றும் மூலதன செலவுன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த வருவாய் செலவு அப்படின்றது நம்ம பொதுவா ஒரு வீட்டுக்கே எடுத்துக்கோங்க. ஒரு வீட்டுக்கு வாடகை அப்படின்றது கம்பல்சரி, அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணுன்றது கம்பல்சரி. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வீட்டிற்கான வருவாய் செலவு. நான் என்னுடைய வருவாயிலிருந்து ஒரு 20,000 ரூபாய் எடுத்து மாசம் பேங்க் அக்கௌண்ட்ல போடுறேன் அப்படின்னா அது மூலதன செலவு. அந்த மூலதனம் என்னைக்காவது எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஓகே, ஆனா இந்த மற்ற செலவுகள், வாடகை ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது, வீட்டுக்கு வாங்குற காய்கறிகள் எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. அதே மாதிரி அரசுக்கு எதெல்லாம் திரும்ப ரிட்டர்ன் தராதோ, எதெல்லாம் ஸ்டாண்டர்டான செலவா இருக்கோ, அது மாறாத நிலையான செலவா இருக்கோ, அதெல்லாம் தான் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. ஒரு அரசு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல தன்னுடைய பணத்தை செலவிடுவதை விட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதனத்துல தன்னுடைய பணத்தை செலவிடணும்.
இப்போ 3வது முறையாக மரியம் வில்சன் அவர்கள் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யும் போது கூட மாநில அரசு இதற்கு முன்பு கடன் வாங்கினாங்க, ஆனா கடன் வாங்கி ஒரு வீடு கட்டல, ஒரு நிலம் வாங்கல, அப்படி வச்சிருந்தா பரவாயில்ல, கடன் வாங்கி காய்கறி வாங்கி சமைச்சு சாப்பிட்டாங்க. அப்ப இதுதான் வந்து மோசமான நிலைமை. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பாரு. நம்ம அந்த எடுத்துக்காட்டு வந்து ஏன் மென்ஷன் பண்றோம்னா, 3வது தடவை ஒயிட் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதுல வந்து அவர் இந்த வாசகத்தெல்லாம் சொன்னாரு. அப்ப அவர் வந்து அதுல இந்த மூலதன செலவை முக்கியமானதா குறிப்பிடுறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம சொல்றோம். ஓகே, அந்த வகையில நம்மளுடைய ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல முதல்ல அரசு மானியங்கள், கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் என்று சொல்லுவோம். அரசு மானியங்கள் எங்கெங்க போய் சேரும்? அரசனுடைய திட்டங்கள், மகளிர் உரிமை தொகையாக போய் சேரும், அரசனுடைய இலவச பயண திட்டங்களாக போய் சேரும், கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய ஊக்கத்தொகைகளாக போய் சேரும், நான் முதல்வனுக்கு ஒதுக்கக்கூடிய திட்ட நிதியாக போய் சேரும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து மாநில அரசனுடைய கிராண்ட்ஸ். அரசினுடைய உதவி தொகைகள். அது எவ்வளவுன்னா 1.56 லட்சம் கோடி. அதாவது மொத்த செலவுல 30% செலவு இதுக்கே போயிருது. அடுத்ததாக அரசு ஊழியர் சம்பளம் 94,000 கோடி. மொத்த செலவுல 18% இது ஆக்குபை பண்ணிருது. அடுத்தது மாநில அரசு வழங்கக்கூடிய ஓய்வூதியம் அல்லது மதிப்பூதியம், இது 75,000 கோடி. அடுத்தது கவர்மெண்ட் ஆபரேஷன், அரச நடத்தணும்ல, ஒரு புது அரசு நடத்துறதுக்காக ஒரு புதுசா ஒரு பில்டிங் கட்டணும், இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கிறவங்க அவங்களுக்கான தினசரி செலவா வந்து பயன்படுத்துறாங்க. இப்போ அதற்கான செலவு, அரசு நடத்துவதற்கான செலவு, கவர்மெண்ட் ஆபரேஷன் ஃபண்ட், அது வந்து 18,000 கோடி. இந்த ஆண்டு வெளியிடக்கூடிய உத்தேச பட்டியல்ல அரசனுடைய மானியங்கள் 1.56 லட்சம் கோடி, 30%. அரசு வழங்கக்கூடிய சம்பளம் 96,000 கோடி, 18%. அரசு தரக்கூடிய பென்ஷன் வேல்யூ 45,000 கோடி. அடுத்தது அரசினுடைய ஆபரேஷன் ஃபண்ட் 18,000 கோடி. அடுத்ததாக வருவாய் பற்றாக்குறை அப்படின்னு சொல்றோம். இந்த வருவாய் பற்றாக்குறையில நம்ம ஒரு சிறிய ஒப்பீடை பார்த்திடலாம். 2025-26க்கான வருவாய் பற்றாக்குறை அப்படின்றது சென்ற ஆண்டிற்கானது 69,200 கோடி. அதாவது மாநிலத்தினுடைய மொத்த ஜிடிபியில 1.9%. அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2025-26 ஜிடிபியினுடைய அளவு கிட்டத்தட்ட 36 லட்சம் கோடி இருக்கும். அதுல எவ்வளவு வருவாய் பற்றாக்குறை அப்படின்னா 69,200 கோடி வருவாய் பற்றாக்குறை. அப்ப மொத்த ஜிடிபி மதிப்புல 1.9% மதிப்பீடு வருவாய் பற்றாக்குறையா இருந்திருக்கு சென்ற ஆண்டு. ஓகே, அப்ப இந்த ஆண்டு வருவாய் பற்றாக்குறை குறையும் அப்படின்னு சொல்லி திட்டமிடப்பட்டிருக்கு. அது எப்படி குறையும் அப்படின்னா, வருமானத்தை உயர்த்துவதன் மூலம் வருவாய் பற்றாக்குறை குறையும். இந்த ஆண்டு வெளியிடப்பட்ட உத்தேச மதிப்பு 2026-27 வருவாய் பற்றாக்குறையை எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா 48,700 கோடி வருவாய் பற்றாக்குறை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அவ்வளவு வருவாய் பற்றாக்குறை இருக்கலாமா அப்படின்னா அது வரம்புக்கு உட்பட்டு இருக்குதா அப்படின்னா கவனிச்சுக்கோங்க. பொதுவா வந்து இந்த வருவாய் பற்றாக்குறை பிஸ்கல் டெபிஷியன்ட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றதற்கான விதிமுறைகளை வந்து FRBM என்ற அமைப்பு 2003 உருவாக்கப்பட்ட அமைப்பு. FRBM சட்டம் வந்து 2003 உருவாக்கப்பட்டது. அந்த சட்டத்தினுடைய அந்த அமைப்பினுடைய 2025 ரெக்கமெண்டேஷன், அந்த ரெக்கமெண்டேஷனை கொடுத்தது VK சிங் கமிட்டி. அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனின் படி ஒரு மாநிலத்தினுடைய வருவாய் பற்றாக்குறை 3% உட்பட்டு இருக்கணும் அப்படின்றது VK சிங் கமிட்டியினுடைய பரிந்துரை. அப்ப அந்த பரிந்துரையின் அடிப்படையில தமிழ்நாட்டினுடைய வருவாய் பற்றாக்குறை நாமினல் வேல்யூல 1.9% சென்ற ஆண்டு இருந்தது. அது சென்ற ஆண்டு ரியல் வேல்யூவா வந்து 3.6% இருந்தது. இந்த ஆண்டு வருவாய் பற்றாக்குறை உத்தேச மதிப்புல குறைவா காமிச்சிருக்கிறாங்க. அந்த குறைவான சதவீதத்தின் அடிப்படையில நம்ம வருவாய் பற்றாக்குறையில 3% உள்ள இருக்கிறோம். ஓகே, அப்ப அந்த கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் படி நாங்க வருவாய் பற்றாக்குறைய கொண்டு வந்துருவோம், குறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அரசு சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, அடுத்ததாக மாநிலத்தினுடைய கடன். ஓகே, இப்ப இந்த கடனை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்களை வந்து நம்ம மெயினா வாட்ச் பண்ணணும். தமிழ்நாட்டிற்காக இந்திய அரசு வாங்கக்கூடிய கடன், தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாடு அரசு வாங்கக்கூடிய கடன். ஓகே, மொத்த அளவு 60% இருக்கணும். இதுதான் வந்து VK சிங் கமிட்டியினுடைய பரிந்துரை. அதுல மத்திய அரசு 40% கடன் வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டினுடைய பேர்ல மாநிலத்தினுடைய வருவாயின் அடிப்படையில 40% மத்திய அரசு கடனா வாங்கிக்கலாம். மாநில அரசு 20% வாங்கணும். ரெண்டும் இணைஞ்சு 60% மிகாமல் இருக்கணும். இதுதான் வந்து VK சிங் கமிட்டியினுடைய பரிந்துரை. அந்த அடிப்படையில
தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாடு அரசு வாங்கிய கடனுடைய அளவு 2025-26 ஆண்டுகள்ல 26.43% தன்னுடைய மொத்த வருவாயிலிருந்து தமிழ்நாடு அரசு கடனாக பெற்றிருக்குது. அப்ப அந்த கமிட்டியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் நம்மளுடைய கடன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அடுத்ததான் மாநிலத்தினுடைய வருவாய் பற்றாக்குறை. இந்த வருவாய் பற்றாக்குறை அப்படின்றது பட்ஜெட்டிலிருந்து முடிவு செய்யப்படக்கூடியது. அந்த வகையில இந்த வருவாய் பற்றாக்குறை எப்படி இருக்கணும், அதற்கான சட்டமாக FRBM ஆக்ட் 2003 வெளியிடப்பட்டது. பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2003 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டப்படி, இந்த சட்டத்துல 2025 அதே சட்டத்தின் கீழே அமைக்கப்பட்ட VK சிங் கமிட்டியினுடைய பரிந்துரையின் படி ஒரு மாநில அரசினுடைய வருவாய் பற்றாக்குறை அப்படின்றது 3% மிகாமல் இருக்கணும். இதுதான் அந்த கமிட்டியினுடைய பரிந்துரை. அடுத்ததாக கடன் அளவு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற பரிந்துரையில 60% மிகாமல் இருக்கணும். இந்த 60% அப்படின்றது மத்திய அரசினுடைய போர்ஷன் 40%, மாநில அரசினுடைய போர்ஷன் 20%. இப்ப தமிழ்நாட்டிற்காக மத்திய அரசும் கடன் வாங்கலாம், மாநில அரசும் கடன் வாங்கலாம். தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாட்டினுடைய வருவாயில 40% மத்திய அரசு கடன் வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாட்டின் வருவாயில 20% தமிழ்நாடு மாநில அரசு கடன் வாங்கிக்கலாம். ரெண்டும் சேர்ந்து 60 மிகாமல் இருக்கணும் அப்படின்றதுதான் அந்த கமிட்டியினுடைய கடைசி பரிந்துரை. அந்த அடிப்படையில தமிழ்நாட்டினுடைய வருவாய் பற்றாக்குறை எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சென்ற ஆண்டு வருவாய் பற்றாக்குறை 2025-26 ஆண்டுகள்ல வருவாய் அதிகமா இருந்தது. ஏன்னா 25-26க்கானது பொதுவா தேர்தலுக்கான ஆண்டு. எப்பவுமே தேர்தலுக்கு முந்தைய காலம் அந்த மாநிலத்தினுடைய பொற்காலமாக எல்லா மாநிலத்திற்கும் எல்லா காலகட்டத்திலையும் இருக்கும் தேர்தலுக்கு முந்தைய ஆண்டு அப்படிங்கிறது. அதன்படி சென்ற ஆண்டு செலவு கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. எந்த அளவுக்கு வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டதுன்னா 69,200 கோடி வருவாய் பற்றாக்குறை மாநில அரசினுடையதாக இருந்தது. இது வருவாய் பற்றாக்குறை எதனோடு ஒப்பிடணும் அப்படின்னா மாநிலத்தினுடைய டோட்டல் ஜிடிபி, சென்ற வருடத்தினுடைய ஜிடிபி 2025-26 ஜிடிபி மதிப்பு எவ்வளவு? 36 லட்சம் கோடி அப்படின்னு அப்ராக்சிமேட்டா வச்சுக்கோங்க. 36 லட்சம் கோடியில வருவாய் பற்றாக்குறை எவ்வளவு இருந்திருக்கு? 69,200 கோடி இருந்திருக்கு. ஓகே, அப்ப 36 லட்சம் கோடியில இருந்து இந்த 69,000 கம்பேர் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 1.9% பிஸ்கல் டிஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. வருவாய் பற்றாக்குறை அப்படின்றது போன வருடம் 1.9%. ஓகே, இது எதை சொல்றோம்னா நம்ம ரியல் வேல்யூ சொல்றோம். நம்ம நாமினல் வேல்யூல கால்குலேட் பண்றப்ப இந்த 1.9 அப்படின்றது 3.6 மாறும். ஓகே, இப்ப இந்த வருடம் 2026-27 உத்தேசமாக வெளியிடப்பட்ட மதிப்பு 48,700 கோடி வருவாய் பற்றாக்குறையாக இருக்கும் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. இது சென்ற ஆண்டு 69, இந்த ஆண்டு 48 அப்படின்றது சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு செலவை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா வருவாயை அதிகம் பண்ணணும். வருவாயை அதிகம் பண்ணாலும் வருவாய் பற்றாக்குறை குறையும், செலவை குறைச்சாலும் வருவாய் பற்றாக்குறை குறையும். இப்போ இது ரெண்டுமே செய்யறோம். இப்போ அது ரெண்டுமே செஞ்சு அதன் மூலமாக அந்த சதவீதத்தை குறைக்கிறோம். FRBM கமிட்டியினுடைய பரிந்துரையின்படி 3க்குள்ள 48,700 கோடி தான் வருவாய் பற்றாக்குறை அப்படின்னா அந்த மதிப்பு 3க்குள்ள இருக்கும். நம்மளுடைய அந்த 3%க்குள்ள நாங்க குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில உத்தேசமாக வருவாய் பற்றாக்குறை அப்படின்றது 3% இன்று இருக்குது. ஓகே, அடுத்தது கடனுடைய அடவு. கடன் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டேட்டாஸ். ஏன்னா இந்த மாதிரியான பரிந்துரைகள் சமீப காலமாக வெளியிடப்பட்டு இருக்குது. மாநிலத்தினுடைய வளர்ச்சி இலக்குகள் முறையாக நிர்ணயிக்கப்படணும் அப்படின்றதற்காக அந்த அடிப்படையில 20% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எவ்வளவு இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய கடன் அளவு மொத்த வருவாயில சென்ற ஆண்டு 26.39% இருந்தது. இந்த ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டதன்படி, இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டதன்படி 26.43% இருக்குது. அப்ப கடன் சென்ற ஆண்டை விட இந்த வருஷம் அதிகமாக தான் வாங்கியிருக்கிறாங்க. கடனுடைய அளவு குறையில. ஒண்ணு, ரெண்டாவது FRBM பரிந்துரையின் அடிப்படையில 20க்குள்ள இருக்கணும். ஆனா அந்த பரிந்துரையின் அடிப்படையிலையும் கடனின் அளவு அதற்கு உட்பட்டதாக இல்லை. ஓகே, இது ரெண்டு டேட்டாவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கடன் வாங்கி தமிழ்நாடு அரசு
முந்தைய ஆட்சியாளர்கள் வந்து கடன் வாங்கி அதை வந்து ரெவன்யூக்காக தான் செலவு பண்ணியிருக்கிறாங்க, கேபிட்டலுக்காக செலவு பண்ணல, ரெவன்யூ எக்ஸ்பென்ஸ்குள்ள தான் அந்த கடன் போயிருக்குது, கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ்குள்ள அந்த கடன் இல்லை அப்படின்றது அரசு இந்த பொறுப்பேற்றிருக்க அரசுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்குது. அந்த அடிப்படையில் அந்த கடனுடைய மதிப்பை கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க.